ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஜாப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். police.tngov.in இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். அதாவது இப்போதைக்கு போலீஸ் வெப்சைட்டில் நிறையா மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில புதிய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கேட்பாங்க. ஒரு ஜாப்க்காக இருக்கட்டும், நிறைய எக்ஸாமுக்காக இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து இதை கேட்பாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன் சர்வீஸ்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெய்டு சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்னு. அதில் போயிட்டு நியூ ரெக்வஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து பாருங்கள், உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமை கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க பாருங்கள் கண்டினியூன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக யூசர் நேம். இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாங்க. என்ன யூசர் நேம் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிக்சரப்பாக ஸோ லெட்டர்ஸ் இருக்கிற மாரியும் சரி, வேர்டு இருக்கிற மாரியும் மிக்சரப்பாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கான பாலிசி வந்து பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு, மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஏன்னா மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும், அதனால் சரியான மெயில் ஐடியை வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகுங்க. ஓடிபி வரும். வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பேம் ஃபோல்டரில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைலுக்கும் ஓடிபி வந்திருக்குங்க. ஸோ மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ மொபைலுக்கும் ஓடிபி வந்தாச்சு, நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு வெல்கம் டு டிஎன் போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ யூஸிங் த போர்ட்டல்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேம், ஸோ நீங்கள் எந்த யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டு, எந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்களோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல அந்த பாஸ்வேர்டை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு அகைன் உங்களுக்கான இந்த டேர்ம்ஸ் அண்ட் யூசேஜ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும், அக்ரீடு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆகிட்டு உங்களுக்கான பிகினிங் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சிங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் 2 ஈஸி ஸ்டெப் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிகின் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபைல் தான் அப்டேட் பண்ண போகிறீங்க ஆல்ரெடி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளே ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க 2 MBக்குள்ளே இருக்க மாரி. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சில செக்யூரிட்டி கொஷின் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். ஆட் ரோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய ஏதாச்சும் ஒரு கொஷின் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எந்த சிட்டியில் ஏதாச்சும் ஒரு கொஷின்
இதுவோ நீங்கள் அதை வந்து சைட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேவ் கொடுத்துருக்காங்க. சேவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து பாருங்கள் ஆட் மினிமம் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் 3 கொஷின்ஸ் எதுவோ அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. திரும்ப இன்னொரு ரோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கொஷின்ஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே தெளிவாக வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டேஜ் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இப்போ தான் நம்ம முழுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பொறுமையாக வந்து பார்த்தா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாமே செட் ஆகிடுச்சு. திரும்ப லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி திரும்ப உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பாருங்கள் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் ஆகிட்டு லாகின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சிட்டிசன் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பெய்ட் சர்வீஸை கிளிக் பண்ணி போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டில் போய்ட்டு நியூ ரெக்வஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல வந்து பாருங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். கண்டிப்பாக ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 MB இருக்க மாதிரி அப்லோட் கொடுத்து அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸோ யாரை வந்து செட் பண்ண போகிறீங்க, ஸோ பேரண்ட்ஸ் சன் ஆஃப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் இருக்கான ஹஸ்பண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் பெயரை நீங்கள் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா வேறு ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு தமிழில் உங்கள் பெயரை டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தந்தையின் பெயர், அதேமாரி உங்கள் தந்தையின் பெயரை நீங்கள் வந்து தமிழில் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான ரிலீஜன், நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி மதம் என்னவோ அதை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் கேஸ்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டியும் சைட் பண்ணிக்கலாம். ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னமான ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்றத. ஸோ நிறையா ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஒர்க்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இல்லைனா அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் பயன்படுத்தி கரெக்டாக வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடுக்க பாருங்கள். ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பாருங்கள். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் ரோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலியாஸ் நேம் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயரை தவிர்த்து உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வேறு ஏதாச்சும் பெயரை சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புனை பெயர்லாம் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல்டு வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புனைப்பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அட்ரஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ முதல்ல ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் டோர் நம்பர், ஸோ உங்களுக்கான டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்ட்ரீட் நேம் என்ன அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க. வில்லேஜ் நேம் மேனுவலாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் லேண்ட்மார்க், நியரஸ்ட்டாக உங்கள் இருக்கிற அட்ரஸுக்கு லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேமாஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை அட்டாச் பண்ண பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஃபோட்டோ ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ண பாருங்கள்.
ஆட் ஐடி ப்ரூஃப் கொடுத்து எத்தனை ப்ரூஃப் இருந்தாலும் சரி ஒவ்வொரு ப்ரூஃபாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாங்க. அதனால் எதுவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ண பாருங்கள். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, ஸோ பேன் கார்டு இருக்குது அப்படின்னா ஸோ பேன் கார்டில் போயிட்டு நேம் என்ன, ஸோ என்ன நேம்னா ஸோ பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டோடைய நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேன் கார்டோடைய நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு ஸோ அட்ரஸ், அதாவது பேன் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அந்த அட்ரஸை கொடுத்துட்டு ஸோ அட்டாச் ஃபைலை கிளிக் பண்ணி முதல்ல உங்களுக்கான அந்த ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான அட்ரஸ் ப்ரூஃப் இருக்க மாரி கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை ஆதார் கார்டு கேட்டிருக்குன்னா ஃபோட்டோ ப்ரூஃப் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த நேம் என்ன, ப்ரூஃப் நம்பர் என்ன, அது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாங்க. அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுத்து ஆதார் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேவ் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சொன்ன பாருங்கள் அந்த துணை பெயர் அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது, அந்த அலேஸ் நேம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுங்க, இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி சேவ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறதுக்கு, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் சர்வீஸ் டைப்னு இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது உங்களுக்காக வாங்குறீங்க, உங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த மாதிரி செல்ஃப் வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். டெனன்ட் வெரிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்க போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை பற்றி டெனன்ட் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். டொமஸ்டிக் ஹெல்ப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வந்து குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இவங்க நல்லவங்க தான், எல்லாம் நல்ல இடத்தை கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி தரணும். அதுக்கு தான் டொமஸ்டிக் ஹெல்ப் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நார்மலாக எல்லாருமே அப்ளை பண்ண போகிறது செல்ஃப் வெரிஃபிகேஷன் தான் அதிகமாக அப்ளை பண்ணுங்க. ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே அக்கௌண்ட்லேருந்தே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது எது அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸு கீழே இயர் ஆஃப் ஸ்டே, நீங்கள் கீழே கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து எத்தனை வருஷமாக இந்த இடத்துல வாழ்ந்து வரீங்க, எத்தனை வருஷமாக இருக்கீங்க, எத்தனை மந்த்தாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோராயமாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. அட்ரஸாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், எல்லாமே அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அட்டாச் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 50 MBக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை 100 KBக்குள்ளே இருக்க மாரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுவேன்னு கேட்கும். ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் பேமெண்ட் தான் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பே பண்ணுறதுக்கு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிட்டிசன் சர்வீஸில் போயிட்டு டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பாருங்கள் 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பே அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், நெட் பேங்கிங் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பே பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி எல்லாமே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். பெய்ட் சர்வீஸில் போயிட்டு இதில் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது, அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான காப்பி, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. அதேமாரி ப்ரீவியஸாக நீங்கள் ஓல்டு போர்ட்டல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் தான் பயன்படுத்தி ஆகணும். வெரிஃபை கொடுத்து ஸோ ப்ரீவியஸாக இருக்க பிவிஆர் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அப்போ பதிவு பண்ண மொபைல் நம்பரை கொடுத்து கேப்சா கொடுத்து நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் மெயிலுக்கும் அனுப்புவாங்க. அதனால் இந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, போக போக தான் இன்னும் வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணும். அதாவது இன்னும் கிளியர் பண்ணவங்க சர்வர் எல்லாமே இப்போதைக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க இந்த வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி அதன் காரணமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.